142 சங்கீதம் 4 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை. இந்த வார்த்தைகளை எழுதினது சங்கீதக்காரனாகிய தாவீது. இவ்வளோ பெரிய வெற்றி உள்ள ராஜா, உயர்ந்த ராஜா, மேன்மை அடைந்த ராஜா, புகழ்பெற்ற ராஜா கூட எனக்கு ஒருவருமே இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக நம்ம நினைக்கிறோம் வெற்றி உள்ளவங்க, பிரபலமானவங்க, புகழின் உச்சாணி கலையில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு என்னங்க பெரிய கூட்டம் அவங்களுக்கு இருக்குது, பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு என்ன பெரிய ஆதரவாளர்கள் கூட்டம் அவங்கள சுற்றி இருக்குது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, அவங்களுக்கு சொடக்கு விட்டால் வந்து நிற்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அவங்க மூச்சு விட்டால் உடனே வந்து பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, எதை கேட்டாலும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏராளமான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம நினைக்கிறோம். ஆனால் தாவீது இவ்வளோ பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக ஒரு நல்ல நிலையில் இந்த மனுஷன் இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப தனிமையாக இருக்கிறேன், எனக்குன்னு ஒருவருமே இல்லை, விசாரிக்க ஒருவர் இல்லை, எனக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கறதுக்கு ஒருவரும் இல்லை, என்னை அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. ரொம்ப வேதனையாக தானே இருக்குது கேட்கும்போது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை தாவீதுக்கே வருமானால் எந்த மனுஷனையும் இந்த நிலைமை வந்து சந்திக்கும்ன்றது உண்மை. இந்த சங்கீதத்தை நீங்கள் படித்தீங்கன்னா இந்த 142 சங்கீதம் வந்து தாவீது வந்து ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் போது எழுதின சங்கீதம்னு மேலே நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் படிக்கலாம். அந்த சங்கீதத்தின் மேலே பார்த்தீங்கன்னா முகவுரையில் அதை படிக்கலாம். நீங்கள் ஒரு குகைக்குள்ளே உட்காந்துட்டு இந்த மனுஷன் எழுதியிருக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியுள்ள ஒரு வீரனும் கூட யாருமே கூட இல்லாமல், அடைக்கலம் இல்லாமல், விசாரிக்க ஆள் இல்லாமல், தன்னந்தனியாய் விடப்பட்ட குகையின் அனுபவங்கள் அவனுக்கு வந்தது. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படி தனிமையில் விடப்பட்ட மக்களில் முதலாவது மனுஷன் யாருன்னா ஆதாம். ஆதாம் ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வந்து ஆதியாகமம் 2:18 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆண்டவர் தான் ஆதாமை உண்டாக்கும் போது, சிருஷ்டித்த போது தேவன் அவனை தனியாக தான் சிருஷ்டித்து விட்டார். அவனுக்கு துணை இல்லாத ஒரு நிலையில் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். அவனுக்கு ஒரு பார்ட்னர் கிடையாது, ஒரு கம்பேனியன் கிடையாது, பேசுறதுக்கு துணை கிடையாது, அவனோடு பழகிறதுக்கு ஒரு துணை கிடையாது. சிருஷ்டிக்கும் போது அவனை தனியாகவே தேவன் சிருஷ்டித்தார். இது நம்ம படிக்கும்போது இதில் ஒரு முக்கியமான செய்தி நம்மை நோக்கி வருது. என்ன தெரியுமா? தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது, அவனை உண்டாக்கும் போது, இந்த உலகத்தில் கொண்டு வரும்போது, லோன்லினஸ் இஸ் பார்ட் ஆஃப் த டிசைன். நம்மை உருவாக்கும் திட்டத்திலேயே தனிமை என்பது ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. நம்முடைய உருவாக்கும் திட்டத்தில் தனிமை ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. லோன்லினஸ் இஸ் பார்ட் ஆஃப் காட்ஸ் டிவைன் டிசைன். தனிமை என்பது மனுஷனாக ஏற்படுத்திட்டது ஒன்று இல்லை. தேவனே மனுஷனை சிருஷ்டித்த போது ஆரம்ப மனிதனை, முதல் மனிதனை தனிமையாக தான் உண்டாக்குனார். என்ன சொல்ல வந்தாருன்னா, எந்த மனுஷனாக இருந்தாலும், ஆதாமே ஆனாலும் சரி, தனிமையை ஒரு நாள் கடந்து தான் போகணும். தனிமையை கடந்து தான் போகணும். நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், தனிமை என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி என்பது நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்காதீங்க உலகத்திலே நான் தான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் கடந்து போகிற பாதை தான் இது. நீங்கள் வந்து ஒருவேளை திருமணமான ஒருவராக இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், நான் கல்யாணம் ஆனால் நான் தனியாகவே இருக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் கல்யாணம் ஆன பிறகு கூட நான் எப்படி உணர்றேன், தனிமையாக உணர்றேன் அப்படின்றீங்கன்னா, தட்ஸ் பார்ட் ஆஃப் த டிசைன். வாழ்க்கையில் அநேக பகுதிகளில் தனிமையை நீங்கள் உணர்வீங்க. ஒருவேளை நீங்கள் விசுவாசியாக இல்லை, ஊழியக்காரராகவே இருக்கலாம், பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கலாம், வானத்திலேருந்து அக்கினியை கொண்டு வர்றவரை கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் தனிமை என்கிற பாதையை நீங்கள் கடந்து ஆகணும். தெய்வ மனிதர்கள் அதை கடந்து போனாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு நிற்கவில்லை, எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலுங்க எவ்வளோ பெரிய நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கலாம், தோல்வி அடைத்தவங்களாக இருக்கலாம், நீங்கள் வந்து பிரபலமானவங்களாக இருக்கலாம், யாருமே உங்களுக்கு தெரியாத ஆட்களாக இருக்கலாம், எல்லா மனிதருக்குமே இந்த தனிமை என்கிற பாதையை கடக்காமல் தப்பிக்கவே முடியாது. இதுக்கு விதி விலக்கு யாருக்குமே கிடையாது. நிறைய வழியில் நம்ம நினைக்கிறோம், பெரிய பெரிய இந்த சினிமா நட்சத்திரங்கள், பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், உலகம் முழுவதும் புகழ்பெற்ற மனிதர்கள்லாம், அப்பா எப்போ பார்த்தாலும் அவங்க
அவங்கள பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கும்போது, ஃபோட்டோவில் பார்க்கும்போது அவங்கள சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஒருத்தர் விளையாட போகிறாருன்னா 50,000 பேர் உட்காந்து பார்க்குறாங்க. ஒருத்தர் பாட்டு பாட போனார், ஒருத்தர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க போனார். அந்த அந்த ஸ்டேடியமே நிரம்பி வழியுது. இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு இத்தனை ஆயிரம் பேர் கூடியிருக்கிறாங்க. இவர் ஜனக்கூட்டத்தில் தான் இருப்பார் போல இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது, அது கிடையவே கிடையாது. எல்விஸ் பிரெஸ்லின்னு ஒருத்தர் இருந்தார். அமெரிக்காவினுடைய கிங் ஆஃப் பாப் என்று பெயர் பெற்றவர். பாப் மியூசிக், செக்குலர் மியூசிக்கில் கிங் ஆஃப் பாப்னு பெயர் பெற்றவர். எந்த இடத்துல அவர் போய் பாட்டு பாடினாலும் ஆயிரம் மாணவர்கள் வருவாங்க. இந்த மனிதன் அவருடைய புகழின் உச்சாணி கிளையில் சொந்தமாக ஒரு பெரிய விமானம் சொந்தமாக வச்சுருந்தார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரூப் இருந்தது. எங்கே போனாலும் சோல்ட் அவுட். எந்த ரெக்கார்டை அவர் ரிலீஸ் பண்ணாலும் அதெல்லாம் எல்லாமே பிளாட்டினம் தான். அத்தனை கோடியாக வித்துரும். அவருக்கு அத்தனை கோடி மக்கள் உலகம் முழுவதும் அவருக்கு விசிறிகளாக இருந்தாங்க, ஃபேன்ஸாக இருந்தாங்க, அவரை பின்பற்றினாங்க. அவர் இள வயதில் ஒரு கிட்டார் எடுத்துக்கிட்டு ஒரு வாலிப பையனா டீனேஜராக ஒரு ஸ்டுடியோவில் அவர் தன்னுடைய முதல் பாடல்களை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த இடத்துக்கு எதேர்ச்சியாக ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்டாராம், எப்பா நீ ரொம்ப அழகாக வாசிக்கிற, ஒரு நாள் நீ எவ்வளோ பெரிய ஆளாக வருவேன்னு தெரில, இன்றைக்கு உன்னை யாரும் தெரியாது, பட் நீ ஒரு நாள் பெரிய ஆளாக வருவ, நீ வருங்காலத்தில் எப்படி மாறணும்னு விரும்புகிறேன்னு கேட்டாராம். கொஞ்சம் கூட கண் சிமிட்டி கூட யோசிக்காமல் அந்த டீனேஜ் பையனாக இருந்த அந்த எல்விஸ் பிரெஸ்லி உடனே சொன்னாராம், ஐ வாண்ட் டு பி ரிச், ஐ வாண்ட் டு பி ஃபேமஸ், ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. நான் பணக்காரனாக இருக்க விரும்புகிறேன், நான் புகழ் பெற்றவனா இருக்க விரும்புகிறேன், சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி கண் சிமிட்டாமல் அப்படியே சொன்னாராம் பதில். இதை இந்த ரிப்போர்ட்டர் குறித்து வச்சுக்கிட்டாரு. ஒரு 15-20 ஆண்டுக்குள்ள எல்விஸ் பிரெஸ்லி அப்படின்ற பெயர் அமெரிக்காவின் ஒவ்வொரு வீட்டிலேயும் தொனித்தது. அவரை அறியாத அமெரிக்கர்கள் யாருமே கிடையாது. இங்கிலாந்து, யூரோப், ஏன் இந்தியா வரைக்கும் கூட உலக புகழ் பெற்ற ஒரு இசையமைப்பாளராக, பாடகராக, கலைஞராக அவர் அறியப்பட்டார். அவர் மரிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் எல்விஸ் பிரெஸ்லி இடத்துல அவர் டீனேஜராக இருந்தபோது பேட்டி எடுத்தார் பாருங்க. அவர் திரும்ப அவரை சந்தித்து அவர்கிட்ட கேட்டாராம், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனால் நீங்கள் டீனேஜ் வயசில் இருக்கும்போது நான் இந்த கேள்வி உங்களை பார்த்து கேட்டேன், அப்போ உங்களுக்கு யாருமே தெரியாது, அப்போ நீங்கள் உடனே என்கிட்ட சொன்னீங்க, நான் வருங்காலத்தில் ஐ வாண்ட் டு பிகம் ரிச், ஃபேமஸ் அண்ட் ஹாப்பி, நான் ஐஸ்வர்யவானாக, புகழ்பெற்றவனாக, சந்தோஷமாக நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் அடைஞ்சிட்டிங்களான்னு கேட்டார். இதை கேட்ட உடனே எல்விஸ் பிரெஸ்லி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்துட்டு சொன்னாராம், ரிச், ஐ எம் வெரி ரிச், பணமா, மிகுந்த பணக்காரனாக இருக்கிறேன். ஃபேமஸ், புகழா, த ஹோல் வேர்ல்ட் நோஸ் அபவுட் மீ, உலகமே என்னை அறிந்திருக்கிறது. ஹாப்பி, சந்தோஷமா, ஐ எம் லோன்லி அஸ் ஹெல், நரக வேதனைப்படுறேன், தனிமையாக உணர்றேன் அப்படின்னு சொன்னாராம். இதை சொல்லிட்டு ஒரே வாரத்தில் அவருக்காக ஒரு கான்சர்ட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர் டிக்கெட் வாங்கி கான்சர்ட் துவங்கி விட்டது. இவர் தன்னுடைய பக்கத்தில் இருந்த ஹோட்டல்ல இருந்து இவர் கிளம்பி வருவார்னு வெளியே எல்லாரும் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வெளியே வரவே இல்லை. ஏன் வரலன்னு கேட்டால், அந்த ஹோட்டல் அறைக்குள்ள ட்ரக்ஸை எடுத்து இந்த ட்ரக் ஓவர் டோஸில் பாத்ரூம்லேயே விழுந்து செத்து கிடந்தார். வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கா கை தட்டிட்டு காத்துட்டு இருக்காங்க, மியூசிக்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் வெளியே வரல. ஏன்னா லோன்லி அஸ் ஹெல், நரக வேதனையினால் தனிமையை உணர்கிறேன். பிரியமானவர்களே, பணம் வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, பட்டம் வந்துச்சு, பதவி வந்துச்சு, வேலை கிடைச்சது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன், மக்கள் என்ன ஒரு விதமாக பார்க்குறாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் என்ன வேணால் நிலையில் உங்களை நீங்கள் பெரிதாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த தனிமை அப்படின்றது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையையும் கடந்து வருகிறதுன்றதை மறந்துடாதீங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக மகாபலிபுரம் ரோட்டில் நான் பல ஆண்டுகள் முன்பாக மாலிபுரம் ரோட்டில் ஈசிஆர் ரோட்டில் காரில் போயிட்டுருக்கேன். அப்போ அந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு பெரிய பில்போர்டு வச்சுருக்காங்க. அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்குது பாருங்கள், அதை வச்சு பெரிய போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டில் என்ன படம் அப்படின்னு கேட்டால்,
ஒரு மலை உச்சி இருக்குது. அந்த மலை உச்சியில் ஒரு பையன் வந்து ஒரு பேக் பேக் ஒன்று போட்டுட்டு, அவனுக்கு முன்னால் வந்து சூரியன் இருக்குது, சூரியன் உதிக்குது. அந்த உதிக்கிற சூரியனை வந்து பார்த்தபடி இப்படி 2 கையை இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறான். அவனுடைய முதுகுலேருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஃபோட்டோ. இப்படி கையை அப்படி தூக்கிட்டு இந்த பேக்கை வச்சுட்டு அப்படி நிற்கிறான். அப்படி நின்று அப்படியே இந்த சூரியனை பார்த்துட்டு இருக்கான். அது கீழே போட்டிருக்காங்க, we are lonely at the top, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். நாங்கள் உச்சத்தில் இருக்கிறோம், ஆனால் தனிமையாக இருக்கிறோம். அவங்க சொல்ல வந்த செய்தி என்னன்னா, நாங்கள் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் உச்சக்கட்டத்தை அறிஞ்சிட்டோம், எங்களுக்கு போட்டி போடுறதுக்கு யாருமே இல்லை, இங்கே கூட சமமாக நிற்கிறதுக்கு யாரும் இல்லை. அந்த அர்த்தத்தில் தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு எப்படி அர்த்தம் புரிந்ததுன்னா, when you go to the top you become very lonely. நீங்கள் எவ்வளவு அதிகமாக உயரத்துக்கு போகிறீங்களோ அங்கே தனிமை உங்களை பின்தொடர்ந்து வரும்ன்றதை மறந்துடாதீங்க. சில பேர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் நான் இப்போ ஒன்றும் காசு பணம் இல்லாமல், தகுதி பட்டம் பதவி ஒன்றும் இல்லாமல் ஆண்டியாக உட்காந்துருக்கேன், அதனால தான் என்னை யாருமே சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு மட்டும் கையில் காசு பணம் பொருள் பதவி பட்டம்லாம் வந்துருச்சுன்னா அப்புறமா பாருங்க ஈ முக்கிற மாதிரி என்னை சுற்றி ஜனங்க வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது உண்மை அல்ல. The more you go to the top you become even more lonely. எவ்வளவு அதிகமாக உயரத்துக்கு போகிறீங்களோ அவ்வளோ அதிகமாக தனிமையை உணர ஆரம்பிச்சிருவீங்க. நான் சில பேர் ஸ்கூல்ஸ் எல்லாம் போகும்போது நான் பார்க்குறேன், இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் உள்ளே போனீங்கன்னா ஊழியத்துக்கு அப்படியே கிளாஸ் ரூமுடைய காரிடாரில் நடந்து போனீங்கன்னா அந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காக்காங்களை அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும். கச்ச 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 கச்சன்னு சவுண்டு பயங்கர சவுண்டாக இருக்கும். அப்படியே அந்த காரிடாரில் கேட்டே போகலாம். பிள்ளைங்களாம் அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. உள்ளேருந்து கீப் சைலன்ஸ் லிசன் சவுண்ட்லாம் கேட்டே இருக்கும். இதெல்லாம் அப்படியே கேட்டே அப்படியே போனீங்கன்னா இந்த ஸ்டாஃப் ரூம் இருக்கும், டீச்சர் ஸ்டாஃப் ரூம். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக ஊர்கதை தான் ஓடும். அந்த தாண்டிங்கன்னா உன் புருஷன் எப்படி, என் புருஷன் எப்படி, என் பிள்ளைங்க எப்படி, உன் பிள்ளைங்க எப்படி, உன் வீடு எப்படி, என் வீடு எப்படி, இந்த ஃபுல்லாக காசிப் தான், ஃபுல்லாக அது ஓடும். இதெல்லாம் அப்படியே கேட்டே போகலாம். இதெல்லாம் தாண்டி கடைசியில் அந்த ஸ்கூலுடைய முதல்வர்னு ஒருத்தர் இருப்பார், நிறுவனர் இருப்பார். அவர் ரூம்குள்ளே கூட்டு போவாங்க. திறந்து பார்த்தா அவ்வளோ பெரிய ரூமில் பெரிய மேஜை போட்டு தனியாக ஒரு ஆள் உட்காந்துருப்பார். பேசுறதுக்கு ஆள் இருக்காது, இவரை எட்டி பார்க்க ஆள் இருக்காது, வர்றதுக்கு பயந்துக்கிட்டு இருப்பான். கூப்பிட்டா கூட யோசிப்பான் எதுக்கு நம்மளை கூப்பிட்றாருன்னு. அவங்ககிட்ட பேச வர்றவங்க கூட 2 வார்த்தை 3 வார்த்தையில் சுருக்கமாக முடிச்சுட்டு உடனே வெளியே ஓட தான் பார்ப்பாங்க. நான் யோசிப்பேன், இந்த பிள்ளைங்கள்லாம் சாப்பாடு சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவாங்க? ஒருத்தரோட ஒருத்தர் பிடிச்சு அடித்து பிடிச்சி முட்டைன்னா 10-20 பிச்சுட்டு போயிடும். ஏதாவது ஒரு நான்வெஜ்ஜை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளை சாப்பிடாது, கிளாஸே சாப்பிடும். எல்லாம் வாங்கிட்டு பிச்சை எடுத்து சாப்பிடும். அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் மத்தியில் போனீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பேசி நல்லா பழகி. ஆனால் மத்தியான வேலை சாப்பிடும் போது இந்த பிரின்சிபல் ரூம்குள்ளே பாருங்களேன், தனியாக சாப்பிட்டுக்கிட்டு யாரும் பக்கத்தில் வர மாட்டாங்க, பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா the more you go on the top you become very lonely. எவ்வளோ அதிகமாக உயரத்துக்கு போகிறோமோ என்னவா மாறிடுறோம். அப்போ அர்த்தம் என்னென்னா, கீழ்மட்டத்தில் இருக்கிற சிலரும் தனிமையாக உணர்வாங்க, மேல்மட்டத்தில் என்ன இருக்குது, தனிமை என்பது நிஜம். வாழ்க்கையில் இது இன்றி அமையாத ஒரு பகுதி. தனிமையெல்லாம் எனக்கு வராதுன்னு மட்டும் கனவு மட்டும் காணாதீங்க. எல்லா மனிதனும் தனிமையை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத பகுதியாக, தவிர்க்க முடியாத பகுதியாக அனுபவிக்கிறான் என்பதை மறந்து போகக்கூடாது. தாவீது அனுபவித்தார், ஆதாம் அனுபவித்தார், நாமும் விதிவிலக்கு அல்ல. ஆனால் நம்ம கடந்த வாரத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் இதை பற்றி. இந்த தனிமை வந்து நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நான் அது வந்து ஒரு 3 வார்த்தை இன்றைக்கி எழுதினேன். லோன்லினஸ் கேன் அஃபெக்ட் யுவர் ஹெல்த், யுவர் ஹெட், யுவர் ஹாப்பினஸ்ன்னு போட்டேன். அதாவது தனிமை என்பது நம்முடைய சுகத்தையும் பாதிக்கும், நம்முடைய சிந்தனையும் பாதிக்கும், 3வது நம்முடைய சந்தோஷத்தையும் பாதிக்கும். ஹெல்த், ஹெட் அண்ட் ஹாப்பினஸ், இது 3யுமே பாதிக்கும். விசேஷமாக நம்ம தனிமையாக இருக்கும்போது, கடந்த வாரம் நம்ம இதை பற்றி பேசணும். We talked about the problems arising in loneliness. தனிமையில் எழும்பும் பிரச்சனைகள் அப்படின்னு பேசும்போது நம்ம கவனித்தோம், நம்ம தனிமையாக இருக்கிற நேரத்தில் நம்மை சந்திக்க வர்ற ஒரு விசிட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிசாசு. எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிற போது அவன் வந்துடுவான். நான் இருக்கேங்க, நான் பேசட்டுமா உங்கள்கிட்ட, யாருமே பேசலாம், நான் வந்து பேசுகிறேன் அப்படின்வான். இதை எங்கே பார்க்குறோன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஏவாளோடு பிசாசு வந்து பேசி அவளை சோதித்து வஞ்சித்ததை பார்க்குறோம். ஸோ Satan tries his best to sabotage our loneliness. நம்ம தனியாக இருக்கும்போது அந்த இடத்தையே நாசம் பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக ஒரு அஜெண்டாவோடு இருக்கான். அதில் நம்ம 3 காரியங்களை கவனித்தோம். 3 things to be cautious about in loneliness.
நாம் தனியாக இருக்கும் போது பிசாசு கொண்டு வருகிற 3 விதமான சோதனைகளை குறித்து ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். ப்ராப்ளம்ஸ் இன் லோன்லினஸ். அதில் 3 காரியம் கவனித்தோம். முதலாவது, மாம்சத்தின் நிச்சயை பற்றி ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்களின் நிச்சயை பற்றி ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஜீவனத்தின் பெருமையை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது 3ஐயுமே அன்றைக்கு பிசாசு ஏவாளுக்கு கொண்டு வந்து அவள் தனிமையவே அவளுக்கு பாதகமான ஒன்றாக மாற்றிவிட்டான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? எழுதுங்க, பாசிபிலிட்டிஸ் இன் லோன்லினஸ். தனிமை கொண்டு வரும் வாய்ப்புகள். தனிமை கொண்டு வரும் வாய்ப்புகள். ஒரு பக்கம் தனிமை என்பது பல பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்து சோதித்து நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய பிசாசினுடைய எல்லா கிரியைகளையும் நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீடிங் கிரவுண்டாக மாற முடியும் தனிமை. அதே வேளையில் தனிமை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய வாய்ப்பாக தனிமையின் நேரங்கள் மாற முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் நினைக்கிறேன், ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கும் போது அவன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்லன்னு சொன்னால் கூட ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை தனியாக தான் உண்டாக்குனார். ஆனால் நீங்கள் இந்த தனிமையில் இவன் வாழ்க்கையில் நடந்த நன்மையானவைகளை யோசித்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் இந்த தனிமையை பிசாசிடத்தில் ஒப்பு கொடுக்காம தேவனிடத்தில் தனிமையை ஒப்பு கொடுப்போமானா அந்த தனிமையை தீமையாக அல்ல, தேவன் நன்மையாய் நமக்கு மாற்றித்தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தனிமையின் வேளையில் தேவனை அண்டிக் கொள்வீர்களானால் தேவன் நமக்காக எதையுமே தீமைக்கு செய்ய மாட்டார். தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் கண்டார். கண்டுட்டு அவைகள் நல்லது என்று சொன்னார். ஒன்றை கூட தீமையை அவர் செய்யலை. ஈவன் தனிமை அப்படின்றது ஆதாமுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆண்டவர் கொடுத்தார். நான் நம்புகிறேன். சில பேர் நம்புகிறாங்க ஆண்டவர் ஏவாளை 6ஆம் நாளிலே தான் சிருஷ்டித்தார்னு. எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து இருக்குது. அநேக வேத பண்டிதர்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. 6ஆம் நாளில் தேவன் ஏவாளை சிருஷ்டித்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்த பிறகு அவனுக்கு நிறைய வேலை கொடுத்தாரு. அவனை சிருஷ்டித்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் முதல்ல அவனை தனியாக தான் வைத்தார். அப்போ ஹி டிரான்ஸ்ஃபர்ட் ஹிம் ஃபர்ஸ்ட். 2வது ஆண்டவர் செய்த வேலை என்னன்னு கேட்டால், இந்த ஆதாமுக்கு அத்தனை ஜீவராசிகளுக்கும் பெயரிடும்படி கர்த்தர் அவன்கிட்ட கொண்டு வந்தார். பின்பு தேவன் அவன் தனிமையாக இருக்கிறத பார்த்தாரு. இவன் எல்லா மிருகங்கள்ட்டையும் தனக்கு துணை காணப்படவில்லை என்று அவன் கண்டுபிடிச்ச பிறகு தேவன் என்ன செய்கிறார்னா, அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்க அவனுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி விலா எலும்பை எடுத்து ஆண்டவர் ஒரு பெண்ணை உண்டாக்கி கொண்டு வருகிறார். ஸோ இதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது என்னுடைய கணிப்பின்படி ஒரு வருஷம் கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். தயவுசெய்து இதை நான் பொய்யா பிரசங்கம் பண்ணுறேன்னு என் மேலே பழி போட்டுறாதீங்க. இது என்னுடைய ப்ரிசம்ஷன். இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இட் could have been 1 year before God actually brought Eve to Adam அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு தனிமையின் காலத்தை கண்டிப்பாக 1 வருஷமோ 1 மாதமோ 1 வாரமோ ஏதோ ஒன்று ஆண்டவர் தனிமையின் ஒரு காலத்தை ஆதாமுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்தார், கொண்டு வந்தார் என்பதில் எனக்கு ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. கர்த்தருடைய நீங்கள் அதே நாள் தான் சிருஷ்டித்தார் நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் நம்புங்க. தயவுசெய்து எங்கிட்ட தொந்தரவுக்கு வராதிங்க. நீங்கள் எங்கிட்ட பிரச்சனைக்கு வாக்குவாதத்துக்கு வராதிங்க. நீங்கள் நம்புறது நீங்கள் நம்புங்க, நான் நம்புறதை நான் நம்பிட்டு போகிறேன். எனக்கு வேறு கருத்து வர்ற வரைக்கும் இந்த நம்பிக்கையிலே தொடரலான்னு கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு நான் சொல்ல முடியும். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு செய்தி என்னென்னா, பாசிபிலிட்டிஸ் இன் லோன்லினஸ். தனிமை கொண்டு வரும் வாய்ப்புகள். தனிமை கொண்டு வரும் வாய்ப்புகள். ஆதாமுடைய வாழ்க்கையில் அவரை ஒரு ஸ்பெசிமன் அன்றைக்கி எடுக்க போகிறோம். அவரை ஒரு சான்றாக எடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஆதாம் என்கிற மனிதன் உலகத்திலே முதலாவது தனியான மனிதன், தனியாக உண்டாக்கப்பட்ட மனிதன், தனியாக வாழ்ந்த மனிதன், தனிமையை அனுபவித்த மனிதன், முதல் மனிதன் அவன்தான். அவனுடைய தனிமையையும் தேவன் எப்படி அநேக நல்ல வாய்ப்புகளை உண்டாக்கும் ஒரு அருமையான இடமாக மாற்றி கொடுத்தார் என்பதை இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறோம். அதனால இன்றைக்கி செய்தி முடித்து வெளியே போகும்போது, ஐயோ நான் தனியாக இருக்கிறேனேன்னு யாருமே அழுதுட்டு வெளியே போகக்கூடாது. ஆண்டவரே என்னை தனியாக வச்சுருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு வாலிப பிள்ளைங்க சந்தோஷமாக வெளியே போகணும். 2வது, கல்யாணமானவங்க கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தனிமை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது கூட, ஆண்டவரே இந்த தனிமையை கூட எனக்கு நீங்கள் நன்மையாக தான் நீங்கள் மாற்றுவீங்க, இதில் நிறைய வாய்ப்புகள் எனக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு கர்த்தரை நம்பி முன்னால் போகணும். நீங்கள் எந்த உயர்விலேயும் தாழ்விலேயும் நீங்கள் தனிமையாக இருந்தால் கூட அந்த தனிமையில் எனக்கு அநேக வாய்ப்புகளை நீங்கள் திறப்பீங்க ஆண்டவரே, நீங்கள் நன்மை தான் செய்வீங்களே தவிர
தீமை என்ன பண்ண மாட்டீங்க, செய்யவே மாட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன்னு கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஸ்தோத்திரத்தோட தான் வெளியே போகணும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். 3 பாசிபிலிட்டிஸ், 3 பாசிபிலிட்டிஸ் arise in loneliness. தனிமையிலே நமக்கு தேவன் ஏற்படுத்தும் 3 வாய்ப்புகள். முதல் வாய்ப்பு எழுதுங்க. the first possibility in loneliness என்ன தெரியுமா? you can take control. முதல் வாய்ப்பு என்னவென்றால் ஆளுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆளுகையை எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு தான் தேவன் தனிமையிலே நமக்கு கொடுக்கிற முதலாவது அருமையான வாய்ப்பு. எழுதிட்டீங்களா? ஆளுகையை எடுத்துக்கொள்வது தான் தேவன் நமக்கு தந்த முதலாவது அருமையான வாய்ப்பு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை நம்ம கவனிக்க போகிறோம், பகுதி பகுதியாக பார்க்க போகிறோம். பட் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவாக மாறினான் என்று பார்க்குறோம். அடுத்தது 8ஆம் வசனத்தில், கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இதில் 2 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. நம்பர் 1, God created man as the last among his creation. தம்முடைய மொத்த சிருஷ்டிப்பின் கிரியையில் ஆதாமை தேவன் கடைசியாக உருவாக்கினார். அது மாத்திரமல்ல, தேவன் அவனை உருவாக்கின போது மற்ற எல்லாவற்றையும் வார்த்தையினால் உருவாக்கிட்டு மனிதனை மாத்திரம் கீழிருந்து எடுத்த மண்ணிலிருந்து தேவன் உருவாக்கினார். In other words, God created man from the lowly dust. He created him last. He created him from the lowly dust. ஆண்டவர் அவனை கடைசியாக படைத்தார். 2வது, அவனை கீழிருந்து எடுத்த மண்ணிலிருந்து தேவன் அவனை படைத்தார் என்று பார்க்குறோம். இப்போ இந்த மனுஷனை தனியாக படைச்சிட்டு ஏதேன் என்னும் பெரிய தோட்டத்தில் கொண்டு போய் தேவன் அவனை அந்த இடத்துல வைத்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த தோட்டம் சின்ன தோட்டம் கிடையாது. இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆண்டவர் ஒரு தொட்டி கட்டலை, ஒரு நதியை தேவன் கொண்டு வந்தாராம். இந்த நதி இந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த தோட்டத்திலேருந்து இந்த நதி 4 பெரிய நதிகளாக பிரிந்து போனதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போ இது சின்ன தோட்டம் கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு மாகாணமாக இருக்கலாம், மாநிலமாக கூட இருக்கலாம். மாநிலத்தையே தோட்டமாக, ஒரு தேசத்தையே ஆண்டு தோட்டமாக கூட மாற்றிருக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் தோட்டம்னா நம்ம பார்க்குறபடி இந்த பிருந்தாவன் கார்டன் மாதிரி டோக்கன் வாங்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ள சுற்றி வர்ற தோட்டமாக இருக்காது நான் நம்புகிறேன். இது ஒரு நதி பாய்ந்து தண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது ஒரு தேசமாகவே இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி, பாஸ்டர் ரொம்ப நாளாக நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஒன்றில் அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன், என்னென்னா இந்த ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குது பாஸ்டர்? ஆனால் சில பேர் மூளை அவங்க எங்கேயா போய் லாக் ஆகிரும், அதுக்கப்புறமா நம்மளுக்கு ரிலீஸே ஆகாது அது பிரசங்கம் முடிகிற வரைக்கும். அப்போ உங்களுக்கு லாக் ஆன பிரெயினை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது ஏதேன் தோட்டம்? இன்றைக்கி நிறைய பேர் தெரியாமல் போய் தேடிட்டு இருக்காங்க. ஈராக்கில் இருக்கா, ஈரானில் இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தர் யூஃப்ரட்டிஸ் நதியினுடைய துவக்கம் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே தான் ஏதேன் தோட்டம் இருக்குன்னு தேடுறாங்க, இந்த இடம் தான் இருக்குன்னு. ஆனால் வேதத்தின்படி பார்ப்பீங்களான்னா ஏதேன் தோட்டம் இப்போ இல்லை. ஏன் இல்லைன்னா நோவாவினுடைய காலத்தில் ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தில் பூமி முழுவதும் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. அதில் எதுவும் அழிக்கப்பட்டது? ஏதேன் தோட்டமும் அழிக்கப்பட்டது. ஆகவே இங்கே போய் தேடி போகாதீங்க, யாராவது டூர் கூட்டு போகிறோன்னா போயிடாதீங்க. அதனால் நிச்சயமாக அது இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சு. இப்போ நிறைய பேருக்கு மென்டல் கொஞ்சம் கிளியராக இருக்கும், அதனால் மைண்ட் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதனால் இப்போ தொடர்ந்து செய்தி கவனிக்கலாம். இப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். ஆண்டவர் அவனை கடைசியாக உண்டாக்குறாரு, தூசியிலேருந்து உண்டாக்கிட்டு இப்போ என்ன செய்கிறார் பாருங்களேன். தனியாக உண்டாக்கின மனுஷனுக்கு தேவன் செய்த வேலையை பாருங்கள். 26ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், Genesis 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்று தேவன் சொன்னார். 1ஆம் அதிகாரத்தில் மனுஷன்னு பேசும்போது ஆதாமையும் ஏவாளையும் சேர்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். 2 பேர் இன்க்ளூடட். ஏன்னா ஆதாமுக்குள்ளே யார் இருக்கா? ஏவாள் இருக்காங்க. பேசலாம் அவர்கள் தான் ஆண்டவர் அட்ரஸ் பண்ணுவார். ஏன்னா அவங்க கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் பேர் சொல்லி அழைக்கிறார். ஆனால் ஆதாம் உருவாக்கப்பட்ட போது தேவன் அவனை இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வரும்போது தேவன் என்ன நிலையில் அவர்களை கொண்டு வந்தார்னு கேட்டால் ஒரு வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். 26ஆம் வசனம் 2வது பகுதி, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும்
பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் என்ன செய்யணும்? ஆளக்கடவர்கள். அதுதான் நான் சொன்னேன், தனிமையாக உருவாக்கப்பட்ட இந்த ஆதாமை தேவன் சிருஷ்டித்த போது அந்த தனிமையின் காலத்தில் அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னா, டு டேக் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிதிங், எல்லாவற்றின் மேல் ஆளுகை அதிகாரம் செலுத்துகிற ஒரு பெரிய வாய்ப்பை, பாக்கியத்தை கர்த்தர் தனிமையில் இருந்த ஆதாமுக்கு தந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் அவனை எடுத்துக்கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். இந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவனை முழு ஜீவராசிகள், அத்தனை மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் ஆளும்படி தேவன் அதிகாரத்தை தந்தார். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், இந்த தனிமையின் காலம் எப்படிப்பட்ட காலம்னா, யூ கேன் ஆக்சுவலி யூஸ் திஸ் லோன்லினஸ் டு டேக் கண்ட்ரோல் ஓவர் யுவர் லைஃப், டு பிரிங் லைஃப் இன்டு பெர்ஸ்பெக்டிவ். உங்க வாழ்க்கையில தேவன் எல்லா ரிசோர்ஸஸையும் ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு. எல்லாவற்றையும் ஓப்பன் பண்ணி கொடுத்து, உனக்கு எது வேணுமோ தெரிந்துகொள், எதை வேணுமோ நீ ஆளுகை செய், எதை வேணுமோ நீ கண்ட்ரோல் பண்ணு, எதை வேணுமானால் நீ உனக்கென்று தெரிந்து கொள்ளலாம், நீ எதை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம், எதை வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம், எதை வேணால் நீங்கள் பார்க்கலாம், எதை வேணாலும் நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம், எதை வேணாலும் நீங்கள் அட்வான்டேஜ் எடுக்கலாம். இது தனிமையிலே தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்றத நான் ரொம்ப தனிப்பட்ட விதமாக ரொம்ப நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 குழந்தை பிறந்து வளர்கிற காலம் இருக்குது பாருங்கள், திருமணம் ஆகிற வரைக்கும், until you get married, I think it is the most important season of your life. இந்த காலத்தில் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது தான் உங்கள் வருங்காலத்தின் வெற்றியின் தோல்வியும் அது தீர்மானிக்கும். ஒரு பட்டணத்தை அடக்குகிறவனை பார்க்கிலும் தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய ஆவியை அடக்கிற மனுஷன், கோபத்தை அடக்குகிற மனுஷன் உத்தமன்னு போட்டிருக்கு. நம்ம எந்த அளவுக்கு வளருகிற காலங்களில் நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்றோமோ அவ்வளவு நம்ம ஜெயிப்போம். தனிமையின் காலம் எப்படிப்பட்ட காலம்னா, கண்ட்ரோல் ஃப்ரீக்காக இருக்கிறது இல்லை. கண் கண்டதை பார்ப்பேன், காது கேட்டதை கேட்பேன், என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ பேசுவேன், மனம் போன போக்கில் சுற்றுவேன்னு சொல்கிற காலம் அது கிடையாது. யூ ஆக்சுவலி ரீடெயின் கண்ட்ரோல் ஓவர் யுவர் லைஃப். எது வேணும், எது வேணாம், எனக்கு எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு, எல்லாத்தையும் பெர்ஸ்பெக்டிவில் கொண்டு வந்து டோட்டல் கண்ட்ரோல், முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன வச்சுருக்காருன்னா தனிமையை வச்சுருக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறமா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா வருவாங்க, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஐயா வருவார். ஒருவர் இப்படிமா சொன்னார், கணவன் தலை, புருஷன் தலை, மனைவி சரீரம். ஆனால் அவர் சொன்னார், புருஷன் தலை தான், ஆனால் மனைவி கழுத்துன்னாரு. ஆமாம், திருமணம், உட்காரணும். ஆமாம், நான் பார்த்த வரைக்கும் எந்த குடும்பத்திலையும் ஐயா ஆட்சி நடக்கிற மாதிரி தெரியல. எல்லா ஆட்சியுமே அம்மா ஆட்சி தான். இது நான் பார்த்த வரைக்கும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் பெண்கள் பொதுவாக தலை குனிஞ்சு நிற்பார்கள். கல்யாணம் முடிஞ்சது இவர் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதுதான். அந்த அம்மா ஃபுல் கண்ட்ரோல் தூக்கிடுவாங்க, படம் எடுத்துருவாங்க. இது எல்லா குடும்பத்திலையும் உண்டு. ஆனால் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள், காட்டிக்கவே மாட்டாங்க. எந்த புருஷனவனை கேட்டு பாருங்க, அவர் ரொம்ப வருஷம் குடும்பம் நடத்திட்டாருன்னா அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லிடுறேன். ஏன்னா ராத்திரி போனால் என்ன கிடைக்கணும், சாப்பாடு கிடைக்கணும். ஃபுல் கண்ட்ரோல் அவள் தான் வச்சுருக்கு. பணத்தை ஃபுல் கண்ட்ரோல், அதுக்கப்புறமா வீட்டை ஃபுல்லாக கவனிக்கிறது, பிள்ளைகளை ஃபுல்லாக தான் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். எல்லா டெசிஷன்ஸ்லேயும் அவளுடைய கரம் இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதனால் ஒரு வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. பரலோகத்தில் வாசலில் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்களாம் உள்ளே போகிறதுக்கு. அப்போ தேவதூதன் வெளியே சொன்னாராம், இதில் மனைவி பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் ஓரமாக நில்லுங்க, மனைவி பேச்சு தான் கேட்டு வாழ்வேன்றவங்களாம் இன்னொரு பக்கம் நில்லுங்கன்னாராம். அத்தனை பேரும் மனைவி பேச்சை தான் கேட்டு நடப்போன்னு எல்லாம் நின்றுட்டாங்களாம். ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தனியாக மனைவி பேச்சை நான் கேட்குறதே இல்லை அப்படின்னு நின்னானா. அப்போ அந்த தேவதூதன் சொன்னால், பரவாயில்லப்பா, இத்தனை மனுஷ மக்கள் மத்தியில் நீ ஒரு ஆள் மனைவி பேச்சை கேட்காம நான் நிற்கிறேன்னு தைரியமாக நிற்கிறேப்பா, உன்னை வாழ்த்துறேன்னார். அதை எங்கே கேட்குறீங்க, என் ஒய்ஃப் தான் இங்கே நிற்க சொன்னாங்க, தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க, நான் எங்கே நிற்க போகிறேன். அந்தம்மா அங்கே போய் நில்லையானாங்க, போய் நின்றுட்டேன். இது வேடிக்கையாக இருந்தாலும் ஒரு புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்குள்ளே போன பொதுவாகவே அந்த சீசன் யூ கிவ் அப் யுவர் கண்ட்ரோல். அதுதான் உண்மை, அதான் உண்மை. சில பேர் ஏதோ ஒரு விதி விலக்கு இருக்கலாம், அது மனைவி மாதிரி பயந்தாங்குழிங்களாக இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான்.
மற்றபடி நான் பார்த்த வரைக்கும் அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, சகோதரர்கள் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. வேணாம் பாஸ்டர், எதுக்கு, ஒழுங்காக போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. இது இந்த ஒரு சீசன். ஆனால் இந்த தனிமையாக இருக்குது பாருங்கள், அந்த லோன்லி லைஃப், அந்த லோன்லி லைஃப் நம்ம வாழ்க்கையை நம்ம எடுத்து செய்கிறதுக்கு ஆண்டவர் அத்தனை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. நீ சகலத்தையும் ஆளுகை செய்யலாம்ப்பா, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் இந்த கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இஃப் யூ வாண்ட் டு மாஸ்டர் ஓவர் எவ்ரி திங், 2 முக்கியமான காரியங்களை ஆதாம் செய்ய வேண்டியிருந்தது. ஆதியாகமம் 2:15 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதில் மனுஷனை தனியாக ஆண்டவர் கொண்டு வர்றார். சிருஷ்டித்த இடத்துலேருந்து ஏதேன் தோட்டம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு ஆண்டவனை கொண்டு வர்றார். கொண்டு வந்து என்ன செய்தார் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் தேவன் வைத்தார். நல்லா எழுதுங்க. நம்பர் 1, the first way to master everything is this: you need to maintain everything in your life. பராமரிப்பு ரொம்ப அவசியம். பராமரிக்கணும். நீங்கள் பராமரிக்க தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றையும் நீங்கள் பராமரிக்க பழகும்போது, அல்லது டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் உத்தரவாதம் எடுத்து எல்லாத்தையும் பராமரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா யுவர் லைஃப் வில் பி அண்டர் யுவர் கண்ட்ரோல். பராமரிப்பு இல்லாத எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. ஒரு வண்டியை கூட நீங்கள் பராமரிப்பு எல்லாம் போட்டிங்கன்னா அடித்த பிரேக்குக்கு வண்டி நிற்காது. ஏன்னா நீங்கள் என்ன செய்யலை, அதை பராமரிக்கலை, வேண்டிய ஆயிலை ஊற்றலை, வேண்டிய பிரேக் ஷூவை மாற்றலை, மெயின்டைன் பண்ணலன்னா நீங்கள் சொல்கிற பேச்சு அது கேட்காது, உங்கள் கண்ட்ரோல்குள்ளே வராது. ஸோ உங்கள் வாழ்க்கை ஒரு கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேர்ன் டு மெயின்டைன் யுவர் செல்ஃப். எல்லாரும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். மெயின்டெனன்ஸ். நம்ம ஊர்லலாம் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினாலோ, ஃப்ரிட்ஜ் வாங்கினாலோ, ஒரு ஏசி வாங்கினாலோ ஏஎம்சின்னு ஒன்று போடுவாங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா. அதுபோல் அந்த மெயின்டெனன்ஸில் இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோலில் இருக்கும், அது ஒழுங்காக வேலை செய்யும். நீங்கள் ஆளுகை கர்த்தர் உங்களுக்கு தனிமையில் கொடுக்குற ஆளுகையை நீங்கள் ஒழுங்காக நீங்கள் பராமரிக்கணும். நிறைய பேர் மெயின்டெனன்ஸே கிடையாது. நோ மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் ஆரம்பிக்கும் போது பிரம்மாண்டமாக ஆரம்பிப்பாங்க. நோ மெயின்டெனன்ஸ். அதாவது மெயின்டெனன்ஸ் சொல்லும்போது பல ஏரியாஸில் உங்கள் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். முதலாவது யூ ஹேவ் டு மெயின்டைன் யுவர் ஓல்ட் ஹெல்த். உங்களுடைய சுகத்தை நீங்கள் தான் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். தனிமையாக இருக்கும்போது, வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போது உங்கள் ஹெல்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ரோட்டில் கிடைக்கிற கடையெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு வறுத்தது பொரிச்சது எல்லாத்தையும் நான் சாப்பிடணும்னு எல்லாத்தையும் வாங்கி பொட்டலம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா ஒரு 25 வயசுலேயே நம்மளை பொட்டலம் போட்டு என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டுருவாங்க. சொல்லுது புரியுதுங்களா? யூ நீட் டு மெயின்டைன் யுவர் செல்ஃப். இப்போ ஆவடி அண்ணா நகர் மாதிரி மாறிடுச்சு. எங்கே திரும்பினாலும் பீட்சா, எங்கே திரும்பினாலும் பர்கரு, என்ன மெக்டொனால்ட்ஸ்லேருந்து கேஎஃப்சிலேருந்து எல்லாம் வந்துருச்சு. பீட்சா பாஸ்டர் இது வேறு சொல்லிவிட்டீங்களான்னு கேட்காதீங்க. இட்ஸ் ஓகே, எப்போயாவது ஒரு முறை சாப்பிட்றது ஓகே. ஆசைக்கு என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டேன். டெய்லி பர்கர் தான் சாப்பிடுவேன், டெய்லி பீட்சா தான் சாப்பிடுவேன், டெய்லி நான் ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடுவேன் இறங்கிட்டீங்கன்னா யூ வில் நாட் பி வெரி ஹெல்த்தி ஃபார் அ லாங் டைம். நீங்கள் தெருவில் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் போட்டு புரட்டி எடுத்து ஃப்ரை பண்ணுறான். அந்த நூடுல்ஸ் மேலே பறந்து அப்படி கீழே இறங்கும் போது நாக்கு என்ன பண்ணுது, சில பேருக்கு தொங்கிடுது. அது ஏறி இறங்குற மாதிரி இது தொங்கிடுது. ஐயோ, அந்த நூடுல்ஸை சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஃப்ரைட் ரைஸு அது இதுன்னு எல்லாம் தின்னுபிட்டு இந்த லேஸ் சிப்ஸு அதுதான் உணவு எல்லாம் போட்டு ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு ஸ்நாக்கிங். யூ டோன்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இதில் விளைவு என்னென்னா 8 வயசில் பிள்ளைகள் இன்றைக்கு வயதுக்கு வந்துடுறாங்க. ஸ்நாக்கிங். சின்ன வயதிலே கொடுமையான வியாதிகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. ஹெல்த் டோட்டலாக பாழாக போயிடுது. கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது. இப்போ சென்னையிலலாம் மிட் நைட் பிரியாணியா, காலைல சாப்பிட்டது பத்தாதுன்னு 12 மணி 1 மணிக்கு லைனில் நிற்கிறாங்க. வாலிப பிள்ளைங்க போய் லைனில் நின்று அது ஒரு ட்ரெண்டாக ஃபேஷனாக எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு தெரியல காசு கொடுத்து நாமே விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியல. எவ்வளோ பெரிய ஆபத்து. தே டோன்ட் மெயின்டைன் தெம்செல்ஃப். ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது நம்முடைய மைண்டை மெயின்டைன் பண்ணணும். பார்க்குறதெல்லாம் வாசிப்பேன், பார்க்குறதெல்லாம் வந்ததெல்லாம் நான் படிச்சுட்டு இருப்பேன், உட்காந்து இதே பார்த்துட்டு இருப்பேன்னா ரொம்ப கஷ்டம். நேற்றுக்கு ஒரு வாலிப பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு விஷயமா பேசும்போது நான் சொன்னேன், உன்னுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் கூட இருந்தால் நீ போட்டிருப்பா அதில் இந்த ஃபார்மில் போட்டுருன்னு சொன்னேன். அப்போ உடனே எனக்கு சொன்னது எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. சொன்னேன், அங்கிள் ஐ டோன்ட் ஹேவ் அ சோஷியல் மீடியா ப்ரொஃபைல். சோஷியல் மீடியாவில் எனக்கு அக்கௌண்ட் கிடையாது அங்கிள். எனக்கு அவளுக்கு 22 வயது ஆகிறது.
சோஷியல் மீடியாவில் நான் இல்லை. ஃபேஸ்புக்லேயும் கிடையாது, இன்ஸ்டாகிராம்லேயும் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் இட். எனக்கு தேவையில்லை அது. அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மைண்டில் கூட ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஏன்னா உட்காந்து எல்லா குப்பையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வளைஞ்சு நெளிஞ்சு எழும்பிட்டு இருக்க ஃபோட்டோவெல்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் பார்த்துட்டு இருக்க நம்மளுக்கு என்ன அவசியம்? அவன் போடுறான், படுத்தேன், எழுந்தேன், சாப்பிட்டேன், வாந்தி பண்ணேன், எல்லாத்துக்கும் ஃபோட்டோ. இதெல்லாம் நம்ம இதுக்கு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும்? நமக்கு தேவையா இது? வேறு இன்ஸ்டாகிராமில் என்ன நடக்குது? இதுதான் நடக்குது. ஆல் ரப்பிஷ், நத்திங் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனமானது அதிகமாக கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மார்க்கெட்டிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வாலிபர்கள் கன்சியூம் பண்ணுற எல்லாமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தனிமையில் உட்காந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு எந்த விதத்துலையும் அவசியமில்லாத காரியங்களையே நாளெல்லாம் பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம். உண்மை என்னென்னா நாம் அழுதுட்டு உட்காந்துருக்கணும். இது நமக்கு தேவையா இது? அதை பிள்ளைங்க இன்னைக்கு என்னவா பேர் மாற்றிட்டாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்னு மாற்றிட்டாங்க. இதை போல ஒரு முட்டாள்தனமும் பைத்தியகாரத்தனமும் வேறு ஒன்றுமே கிடையாது. திஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட், இட்ஸ் ஃப்ரைங் யுவர் பிரெயின். உங்களுடைய மூளையை என்ன பண்ணுதுன்னா அது வறுத்தெடுக்குது. நான் சொல்கிறது பொய்யா இருக்குமானா பிபிசி டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்குது, வாட்சிங் சோஷியல் மீடியா ஃப்ரைஸ் யுவர் பிரெயின். தட்ஸ் த டைட்டில் போட்டிருக்காங்க, புதுசாக ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவை ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மூளையை வறுத்துருமா, ஃப்ரைஸ் யுவர் பிரெயின், நர்வஸ் சிஸ்டம் அது கெடுக்குதுன்னு சொல்லி போடுறாங்க. அந்த ஸ்க்ரீன் டைமை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுடைய சிந்தனை திறனை நீங்கள் கெடுத்து போடுறீங்க. தனிமையில் நிறைய பேர் ரிசார்ட் பண்ணுறது என்னன்னா எடுத்த உடனே ஃபோன் தான், உட்காந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்துருக்குது. மெயின்டைன் யுவர் செல்ஃப், மெயின்டைன் யுவர் பாடி, மெயின்டைன் யுவர் மைண்ட், மெயின்டைன் யுவர் இன்டலெக்ட். உங்கள் அறிவை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இந்த வயசில் தான் கற்றுக்கிறதெல்லாம் கற்றுக்கணும். தமிழ் மட்டும் படித்தா பத்தாது, இங்கிலீஷ் மட்டும் படித்தா பத்தாது. ஒரு புது லாங்குவேஜ் படிங்க. ஹிந்தி படிங்க, ஜெர்மன் படிங்க, ஃப்ரெஞ்சு படிங்க, இட்டாலியன் படிங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாரு, ஒரு பிள்ளை வளர்ந்ததுலேருந்து 8 வயசுக்குள்ள ஒரே நேரத்தில் 14 மொழிகளை பேசக்கூடிய மூளைத்திறன் அதற்குள்ளே இருக்கான். 14 லாங்குவேஜஸ் அதால் படிக்க முடியுமா? அது தன்னுடைய மைண்டை ஓப்பன் பண்ணால் போதும், யூ கேன் லேர்ன் ஸோ மச். எவ்வளவோ அறிவு திறனாகி நீங்கள் என்ன பண்ணிட முடியும், மாற முடியும். உங்கள் லைஃப்பை நீங்கள் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும்னா யூ ஹேவ் டு மெயின்டைன் யுவர் செல்ஃப். எவ்வளவு தூரம் நான் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன் என் லைஃப்பை, என் டைமை மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த ஆதாமை தனிமையாக உண்டாக்கிட்டு சும்மா தனியாக இருக்கப்பா, நீ பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே வா, செல்ஃபி எடுத்துக்கிட்டு வா, அப்படியே நீயே தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துரு அப்படியே சொன்னார். என்ன சொன்னார்? தோட்டத்தை கொடுத்து அதை பண்படுத்த, அதை காத்துக்கொள், போ மெயின்டைன் பண்ண, ஒரு கார்டனை மெயின்டைன் பண்ண. நான் சொன்னேன், ஒரு தேசத்தின் அளவில் இருந்த கார்டன், அந்த கார்டனுக்கு தண்ணி ஊற்றுறக்கு ஒரு நதியே வந்தது. அந்த நதி வர்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய தோட்டத்தை ஒரே ஒரு மனுஷனா தனியாக மேனேஜ் பண்ணியிருக்கிறார் பாருங்க, மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். எவ்வளோ பெரிய திறன்! அப்போ நீங்கள் வாலிப வயதில், ஏன் நீங்கள் திருமணமான பெண்கள் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி சோஷியல் மீடியாவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஃபோனை வாங்கின உடனே மதியானம் சமைக்கிறது கிடையாது, 10 ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு. நிறைய திருமணமான பெண்கள் இன்றைக்கி எப்படி அடிமையாயிட்டாங்க அப்படின்னா, ஷார்ட்ஸ் பார்க்குறது, பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது. எதுக்கு? உலகம் நம்மளை பார்த்து சிரிக்கிறது. இந்த பைத்தியம் இவங்க அவங்களையும் பிடிச்சிருக்கு. இப்போ பெரியவர்கள் சின்னவர்கள் யாராக இருந்தாலும் இப்போ பிடிச்சிருக்கு. எங்கே வேணா ரோட்டில் போய் நின்று யாரை வேணா பாருங்கள், தலையை கவிழாமல் ஆள் இப்போ கிடையாது. அன்னைக்கு பார்க்குறேன், அம்பத்தூர் பக்கத்தில் 2 பைக் ஒருத்தனோடத்த மோதிக்கிட்டான். அந்த கிராஸ் ரோட்டில் ஒரு போலீஸ்கார் இருக்கார். அவர் அந்த இடத்துல நிற்கலை, சிக்னல் கட்டாமல் இருக்கார். எங்கடான்னு பார்த்தா அவர் ஒரு கொடைக்குள்ள நின்று அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். ரோட்டை பார்த்து வர்ற வாகனங்களுக்கு சிக்னல் போட வேண்டிய ஆள் அவர் பிஸியாக எதில் இருக்கார். அவர் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு, இங்கே ஒருத்தர் 2 பேரும் அடிச்சுட்டு சாவுறான். இந்த மாதிரி தான் இன்றைக்கி சொசைட்டியே மாறிடுச்சு. இன்றைக்கி நிறைய பேருடைய ஆஃபீஸில் கூட ப்ரொடக்டிவிட்டியெல்லாம் ஏன் கம்மியாகிடுச்சு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. எப்போ பார்த்தாலும் மொபைலில் பார்க்குறது, எப்போ பார்த்தாலும் படம் பார்க்குறது, எப்போ பார்த்தாலும் ஷார்ட்ஸ் பார்க்குறது. போன வாரம் செய்தி நீங்கள் கேட்டிங்களா என்னன்னு தெரியல, டெல்லியில் 3 வாலிப பிள்ளைகள், டீனேஜர்ஸ், தே கமிட்டட் சூசைட். 3 வாலிப பிள்ளைகள் ஒரே வீட்டுக்குள்ளே தற்கொலை செய்து கொண்டாங்க. அவங்க எழுதி வச்ச நோட் என்ன தெரியுமா? எங்களை கொரியன் மியூசிக் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. கொரியன் நான் போன வாரம் தான் இதை பற்றி பேசினேன். கொரியன் சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் இப்போ கொரியன் ஆயிட்டேன்.
இந்த கொரியன் மியூசிக் இல்லாமல் இது இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாது, கொரியனை வந்து என்னை விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் உயிர் வாழ்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி 3 இளம் பிள்ளைகள், டீனேஜர்ஸ் வந்து தற்கொலை செய்து மடித்தார்கள். எப்படி அவங்க மூளையை நாசம் பண்ணிக்க பார்த்தீங்களா? கொரியனா அவங்க இந்தியாவில் பிறந்துக்கிட்டு கொரியன் எந்த அளவுக்கு மூளை செலவு செஞ்சுருக்கு பார்த்தீங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியது எவ்வளோ அவசியம் நான் யோசித்தேன். அட்லீஸ்ட் நியூஸை பார்த்தா, நான் பேசுகிறதா நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா நியூஸை பார்த்தா அது புத்தி வரட்டுமேன்னு யோசிப்பேன். ஏன்னா அவ்வளோ பெரிய அட்டூழியங்கள் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி உலகத்தில் வந்து நம்முடைய மனதையே கெடுத்து நாசமாக்குறதுக்கு பிசாசானவன் காரியங்களை கொண்டு வந்திருக்கான். இஃப் யூ வாண்ட் டு டேக் கண்ட்ரோல், நம்பர் 1, மெயின்டைன் சம்திங். மெயின்டைன் யுவர் மைண்ட், மெயின்டைன் யுவர் ஹார்ட், மெயின்டைன் யுவர் இன்டலெக்ட், எல்லாவற்றையும் உங்கள் அறிவுத்திறன் எல்லாவற்றையும் மெயின்டைன் பண்ணுங்க. ஆண்டவர் சும்மா விடலை. ஆதாமை உண்டாக்கிட்டு தனியாக தானே பார்க்க, உனக்கு என்ன யாருக்காவது சமைச்சு போடணுமா, யாருக்காவது நீ வேலை செஞ்சு பிழைக்கணுமா, சம்பாதிக்கணுமா, ஒன்றும் கிடையாது, ஜாலியாக சுற்றிட்டு வானா சொன்னார். மெயின்டைன் த கார்டன். தோட்டத்தை பண்படுத்து, தோட்டத்தை நீ காத்துக்கொள். 2வது, நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே அண்டர் கண்ட்ரோல், நீங்கள் வந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்து ஆண்டு கொண்டு நீங்கள் எல்லா ஆளுகையும் கையில் எடுக்கணும்னா, இஃப் யூ வாண்ட் டு டேக் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிதிங், 2வது ஒரு வார்த்தை மேனேஜ் எழுதுங்க. மேனேஜ், மேனேஜ், நிர்வாகம் செய்யுங்கள். எழுதுறீங்களா? மேனேஜ் பண்ணுங்க. மேனேஜ் எவ்ரிதிங். இதுக்கு நான் ஏன் இந்த மேனேஜ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. இந்த ஆதாமை தேவன் உருவாக்கிட்டு ஏதேன் தோட்டத்தில் வந்து வைக்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் என்ன வைத்திருந்தார்னா, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகல விதமான விருட்சங்களை தேவன் இங்கே வைத்திருந்தார். எல்லா வெரைட்டியும் அங்கே இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, 2வது பகுதி, தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டமாக இருந்தது என்று கேட்டால், ஆதாமை கொண்டு வந்து வைத்த தோட்டத்தில் தேவன் எல்லா விதமான கனி விருட்சங்களை வைத்தார். எல்லா விதமான கனி விருட்சம், இன்க்ளூடிங் எதுனா ஜீவ விருட்ச கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனி, எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு மேனேஜ் பண்ண சொன்னார். நீ மேனேஜ் பண்ணு. ஏன்னா ஆண்டவர் சொல்லலை, ஓப்பா இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியெல்லாம் நீ எட்டாவது ஒரு இடத்துல வச்சுருக்கேன், அதுக்கு பிரிட்ஜை வந்து உடச்சி வச்சுருக்கேன், நீ வந்து போக முடியாது அப்படிலாம் சொல்லலை. எல்லாம் வச்சுருக்கேன், நீ மேனேஜ் பண்ணு. ஜீவ விருட்சத்தின் கனி எடுத்து புசி, நீ என்றென்றும் வாழுவ. நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிச்சா செத்து போவ. ஆனால் 2மே உன் கையில் கொடுக்குற, நீ மேனேஜ் பண்ணு. இது எவ்வளோ உண்மைங்க. இன்றைக்கு கூட தனிமையில் நான் சொல்கிறேன் பாருங்க, செல்ஃபோன் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது திரும்ப திரும்ப. ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பைபிள் ஆப்பும் இருக்கும், இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராமும் இருக்கும். ஒரு பக்கம் சயின்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு கற்றுக்கொள்கிறதுக்கு அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் அதில் இருக்குது. இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது இட்ஸ் லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதே நேரத்தில் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்குது. நீ சூஸ் பண்ணுன்றார் ஆண்டவர். நீ சூஸ் பண்ணு. எந்த வெப்சைட்குள்ளே நீ போகிற, எந்த லிங்கை தொட போகிற, எதை நீ பார்க்க போகிற, எதை பார்த்து நீ சிரிச்சிட்டு இருக்க போகிற, எதை உன் நேரத்தை நீ வந்து விரயம் பண்ண போகிற, எல்லாமே உன் கையில் இருக்குது. நீ மேனேஜ் பண்ணுப்பா, நீ மேனேஜ் பண்ணு. யூ மெயின்டைன் யுவர் ஓன் லைஃப், யூ மேனேஜ் யுவர் ஓன் லைஃப். எனக்கு தெரிந்த வரைக்கும்ங்க, நல்லா கவனிங்க, எனக்கு தெரிந்த வரைக்கும் வாலிப பருவத்தில் தங்களுடைய லைஃப்பை மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணாதவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா யாரை கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்க நிலைமை வந்து ரொம்ப பரிதாபம். they are going to destroy homes and families. இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். நான் இதை வந்து அனுபவத்தில் அநேக குடும்பங்களை ஆலோசனை கொடுக்கும்போது நான் பார்த்துட்டேன். வாலிப பருவத்தில் தன்னுடைய டைம், தன்னுடைய எனர்ஜி, தனக்கு ஆண்டவர் கொடுத்த ரிசோர்ஸஸ் எல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ண தன்னை வளர்த்து கொள்ளாத பிள்ளைங்க நாளைக்கு மனைவிகளாக கணவன்மாராக எழும்பி வந்தா அவர்களால் நடக்க போகிற சீரழிவு அதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா ஓல்டு ஹேபிட்ஸ் டை ஹார்ட். இளமை வயதிலே கற்றுக்கொண்ட பழக்கங்களை சாகடிப்பது ரொம்ப கஷ்டம். வாலிப பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் டீனேஜர்ஸ் கூட உட்கார வச்சதுக்கு காரணம் அப்படின்னா, எப்பா இன்னைக்கு வந்து நீ 13 இயர், இன்னொரு 10 இயர்ஸ் தான் கண்ணை மூடி திறக்குள்ள ஓடி முடியும். அந்த 10 இயர்ஸ் முடிஞ்சிடும். யூ ஆர் கோயிங் டு பி சம்படிஸ் மதர், சம்படிஸ் ஒய்ஃப். இன்றைக்கு நீ 13 வயசு பையன்பா, நீனு 10 வருஷம்தான். யூ ஆர் கோயிங் டு பி சம்படிஸ் ஃபாதர், சம்படிஸ் ஹஸ்பண்ட். நீ யாரோ ஒருவருடைய தகப்பனாக மாறப்போகிறாய். 10 வருஷத்தில் யாரோ ஒருவருக்கு நீ கணவனாக மனைவியாக மாறப்போகிறாய். இன்றைக்கு உன்னுடைய டைமை நீ மேனேஜ் பண்ணாமல், உன் லைஃப்பை மேனேஜ் பண்ணாமல்
நீ வந்து உன் லைஃப்பை மெயின்டைன் பண்ணலன்னா யூ வில் நெவர் பி அ மாஸ்டர். நீ ஆளுகை செய்கிறவனா மாற முடியாது. கர்த்தர் ஏன் உன்னை தனிமையில் வச்சிருக்கிறாருன்னா, தனியாக இருக்கிற நேரம் தோட்டம் முழுசையும் திறந்து கொடுத்து, நன்மையும் கொடுத்து, தீமையும் கொடுத்து, ஜீவனையும் கொடுத்து, மரணத்தையும் கொடுத்து, இப்போ மேனேஜ் பண்ணிக்கோ, இப்போ மேனேஜ் பண்ணு. இப்போ நீ மேனேஜ் பண்ண தவறுனா குடும்பத்தை நீ மேனேஜ் பண்ணவே மாட்டேன். இன்றைக்கு 13 வயசில் 15 வயசில் ஒரு நாள் லீவு கிடைச்சா நாளெல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நீ, சோம்பேறியாக இருக்கிற நீ, நாளைக்கு நீ குடும்பத்தை நல்லா நடத்த மாட்டேன். யூ வில் நாட். நான் எத்தனை பேரை பார்த்துட்டேங்க, எத்தனை பேரை பார்த்துட்டேன். வாலிப வயசில் சுறுசுறுப்பாக இல்லாத பிள்ளைங்க கல்யாணம் ஆன பிறகு தூங்கு முஞ்சிங்களை தான் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களால அவங்க குடும்பமே உருப்படாமல் போச்சு. பிள்ளைங்கள்லாம் நாசமாக போனாங்க. பிகாஸ் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க்கிங். எத்தனை பேர் தெரியுமா வேலைக்கு போகாமலே சுற்றிட்டு இருக்காங்க? பையனுங்க, ஆண்கள் இன்றைக்கு நிறைய பேர் வேலைக்கு போகிறது கிடையாது. மனைவி அனுப்பி விட்றாங்க வேலைக்கு, நீ போயிட்டு வா போ, நான் வரமாட்டேன் வேலைக்கு, நான் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? டீனேஜ் வயசுலேயே அவங்க வேலை செஞ்சு பழகலைங்க. அவங்க they never worked, they wanted an easy life, they never controlled their life. மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணாத வாலிப வயதில் இருந்த பிள்ளைங்க வளரும் போது எதையுமே மேனேஜ் பண்ண போகிறதில்ல, மெயின்டைன் பண்ண போகிறது கிடையாது. அவங்களுக்கு they going to have an easy life. நம்ம ஊரில் இருந்து நோகாமல் நொங்கு உரிக்கிறதுன்னு வாங்க பாருங்க, அந்த கதை தான். இந்த மாதிரி பசங்க தான் வேலை செய்யாமல், எந்த உழைப்பும் இல்லாமல், எந்த கஷ்டப்படாமல், எந்த காரியத்திலையும் காரியங்களை மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ண தெரியாதவங்க கல்யாணம் வரும்போது டவுரியில் போய் கேட்குறாங்க, ஏன் எங்கே போய் இந்த லைனில் நிற்கிறாங்கன்னு கேட்டால், ஏன்னா இவனுக்கு வேலை செய்கிறதுக்கு அவனுக்கு வக்கு இல்லை. அதான் நிலைமை. அவன் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பழகி இருந்தான்னா இன்னொருத்தர் கையை அவன் ஏந்தவே மாட்டாங்க, கேட்க மாட்டான் அவன். அது நான் உழைச்சிக்கிடுவேங்க, நான் சம்பாதிப்பேன், நான் வேலை செஞ்சு என் வாழ்க்கையை நான் கட்டிக்கிடுவேன், ஏன்னா நான் அப்படி தான் பழகியிருக்கேன். எனக்கு நீங்களாம் கொடுத்து ஒன்றும் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. நான் கஷ்டப்பட்டு நான் வாங்கிக்கிடுவேன், கஷ்டப்பட்டு நான் வந்து வளர்ந்துக்கிடுவேன், எனக்கு என்ன இருக்கோ அது போதும்னு தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக போவாங்க அவங்க. ஆனால் அந்த சோம்பேறிகளாக வளர்ந்துட்டு இருக்கான் பாருங்க, அவன்கிட்ட மாட்டின ஆளுங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தனிமையில் இருக்கிறது எதுக்கு தெரியுமாங்க? ஆண்டவர் ஏன் ஆதாம தனியாக வச்சார் தெரியுமா? மனைவியை கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒர்க்கை கொடுத்தாரு. பிஃபோர் யூ கெட் அ வைஃப், கெட் சம் ஒர்க். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. எழுதி வச்சுக்கிடுங்க, ஒரு நல்ல தாரக மந்திரமாக கூட இருக்கும். பிஃபோர் யூ கெட் அ வைஃப், கெட் அ ஒர்க், கெட் இன் டு சம் ஜாப். நீங்கள் வந்து மனைவியை தேடுறதுக்கு முன்னால் ஒரு வேலையை தேடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை முதல்ல நிர்வாகம் பண்ண படிச்சுக்கிடுங்க. காலில் எழும்புறது எப்போ, படுக்க போகிறது எப்போ, நேரத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும், என் ஹெல்த் எப்படி நிர்வாகம் பண்ணணும், என்னுடைய மூளை எப்படி நிர்வாகம் பண்ணணும், சிந்தனை எப்படி நிர்வாகம் பண்ணணும், எப்படி இதெல்லாம் ஆண்டு கொள்ளணும். நன்மை தீமை இருக்க தான் செய்யும், நல்லது கெட்டது என் முன்னாடி ஆண்டு வச்சு தான் இருப்பார். எல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். தெரிந்தெடுக்கிற திறனை ஆண்டு கூட தனிமையாக இருக்கும்போது நீ எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுன்னு சொல்கிறார். ஒரு முறை எங்கள் அப்பாட்ட ஒரு தம்பி வந்து, பாஸ்டர் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க, கல்யாணம் பண்ணணும் பாஸ்டர் அப்படின்னா. சரிப்பா, எங்கே வேலை செய்கிறேன்னு கேட்டார். அவன் சொன்னான், எங்கள் அப்பா ஓசிஎஃப்ல வேலை செய்கிறாருன்னா. நீ எங்கப்பா வேலை செய்கிறன்னா, அப்பா எங்கே வேலை செய்கிறாரா? ஆமாம். இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவனை கட்டின மனைவி நிலைமை என்னங்க? எதையுமே நிர்வாகம் பண்ண தெரியாது, எதையுமே எடுத்து செய்ய தெரியாது. ஏன்னா சொன்ன சோம்பேறியாக சுற்றிட்டு இருக்குது. வாலிப பிள்ளைகளுக்கு அன்பா சொல்கிறேன்ப்பா, மேனேஜ் யுவர் செல்ஃப் ஆர் யூ வில் நெவர் பி அ மாஸ்டர். மேனேஜ் யுவர் லைஃப். கர்த்தர் உன்னை தனிமையாக வைத்திருக்கிறதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? சும்மா சுற்றிட்டு இருக்கிறது இல்லை. சும்மா உட்காந்து ஸ்க்ரீனே பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு எழும்பிட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஊர் சிரிச்சிடும். நீ குடும்பம் கட்டும் போது ஊர் சிரிக்கும். யூ வில் அச்சீவ் நத்திங் இன் யுவர் லைஃப். நீங்கள் எதையுமே சாதிக்க மாட்டீங்க. கெட் அவுட் ஆஃப் யுவர் ஸ்க்ரீன் டைம், டூ சம்திங் தட் வில் பில்ட் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது என் வாழ்க்கையில் சாதித்தேன், நான் அடைஞ்சேன், இந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சாதிச்சு வாழ்க்கையை வாழுங்க. வேதம் சொல்லுது, வேலை செய்ய மனம் இல்லாதவன் சாப்பிடாதிருக்க கடவன். இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ஹார்ட் டு ஒர்க், டோன்ட் ஈட். டெய்லி கொஞ்சம் யோசிங்க. அது மாதிரி ஒரு 4 நாள் பட்டி போட்டிங்கன்னா சரியாக போயிடும். நீங்கள் நாளெல்லாம் ஸ்க்ரீன் டைமை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கானா நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஃபாஸ்டிங்கில் உட்காரு. ஃபாஸ்டிங்கில் ஸ்டார்விங். லீவ் விட்டாங்கன்னு சொல்லி நாளெல்லாம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தியா, ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தியா, அன்றைக்கி சாப்பிடாத. வயிறு வலிக்கும் பாருங்க, அப்போ ஒரு பாடமாவது கற்றுக்குவோம். இனிமேல் நம்ம வேலை செய்யாமல் இருக்கவே கூடாது. சில பேருக்கு லீவ் விட்டால் போதும், உட்காந்து புரண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் பெட்டில். 11 மணிக்கு எழும்புறது, 12 மணிக்கு எழும்புறது, 12 மணிக்கு வந்து சூரியன் உதிச்சுச்சான்னு செக் பண்ணுறது வேறு. என்ன அவலம்! லீவ் விட்டா அர்த்தம் என்ன? தூங்கணும்னு அர்த்தமா? சில பிள்ளைங்க
வாரமெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சேரில் உட்காந்துட்டு ஆன்னு வாயை பொழந்துட்டு இருக்க தான் ஸ்டூடெண்ட் பண்ணுற வேலை. டீச்சர் தான் ஒவ்வொரு கிளாஸாக போய் போய் உயிர் போக சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் யார் பண்ணுறது? டீச்சர் தான். இவங்க சும்மா உட்காந்துட்டு பாதி நோட்ஸ் எழுதுறது கிடையாது. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டோட ஜாலியாக இருந்துட்டு வந்துட்டு அப்பா உடம்பே முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது, தோல் வலிக்குது, என்ன சீன் போடுறாங்க. ஒரு நிமிஷம் கூட நின்னது கிடையாது. போன உடனே சேரில் உட்காந்தால் எழும்ப கூட மாட்டார். வீட்டிலேருந்து கட்டி கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டு உடம்பு வலிக்குதான். அதே டீச்சரை பார்த்தீங்கன்னா காலைல ஸ்கூலுக்கு வர்றதுக்கு 7 மணிக்கு வீட்டை கிளம்புறதுக்கு முன்னாடியே 5 மணிக்கு எழும்பி குடும்பம் முழுசுக்கும் சமைச்சு கொடுத்து எல்லாருக்கும் வேலை செஞ்சு அந்த அம்மா வந்து கிளாஸை நாளெல்லாம் பாவம் உயிர் போக கத்தி கூப்பாடு போட்டு பாடம் நடத்திட்டு வீட்டுக்கு போன உடனே போகிற வழியே காய்கறி வாங்கிட்டு போய் திருப்பி சமைக்கணும். அந்த அம்மா ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை இருக்குது. அந்த அம்மாக்கே உடம்பு வலிக்கல. உடம்பு வலிக்கிறது யாருக்கு தான்? சும்மா சாப்பிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க நம்ம ஜமீன்தார், அவருக்கு தான் உடம்பு வலிக்குது. கை வலிக்கு, கால் வலிக்கு, கழுத்து வலிக்குது, வயிறு வலிக்குது. ஏன் வலிக்க தெரியுமா? நீ ஒழுங்காக வேலை செய்யல, அதனால தான் வலிக்குது. ஒழுங்காக வேலை செஞ்சால் எதுவுமே என்ன பண்ணாது, வலிக்காது. வலிச்சாலும் தெரியாது, வலிச்சாலும் தெரியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். எதுக்கு ஆமீன் சொன்னீங்க? எதுக்கு ஆமீன் சொன்னீங்க? இன்னிலேருந்து என்ன செய்யணும்? வேலை செய்யணும். தனியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அப்பா அம்மா வேலை செய்கிறாங்கன்ட்டு நம்ம ஜாலியாக சுற்றக்கூடாது. யூ ஹேவ் டு மெயின்டைன் அண்ட் யூ ஹேவ் டு மேனேஜ். சொல்லுங்கள், மெயின்டைன். சத்தமாக சொல்லுங்கள், மெயின்டைன், மேனேஜ். சத்தமாக எல்லோரும் சொல்லுங்களேன். புரியலனாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள், அப்போ சொல்லித்தரேன். மெயின்டைன், மேனேஜ். இதை 2 வார்த்தையும் மறந்துடக்கூடாது. நீங்கள் அது 2 செய்யலைன்னா நீங்கள் மாஸ்டர் ஆகவே மாட்டீங்க. எல்லாவற்றையும் பராமரிக்க வேண்டும், எல்லாவற்றையும் நிர்வாகம் பண்ணணும். அந்த பழக்கத்தை சின்னதுலேருந்தே படிச்சுக்கிடுங்க. தனியாக இருக்கும் போதே படிச்சுக்கிடுங்க. அப்போ நீங்கள் யாராக மாறுவீங்கன்னா, ஆண்டவர் அந்த தனிமையில் அவனுக்கு கொற்று கொடுத்த பெரிய ஒரு தயவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்மை என்னன்னா, ஆண்டு கொள்ளுவீர்கள். எல்லாரும் சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இன் லோன்லினஸ் என்னன்னு கேட்டால், டேக்கிங் கண்ட்ரோல், ஆளுகையை எடுத்துக்கொள்வது. 2வது. செகண்ட் பாசிபிலிட்டி இன் லோன்லினஸ், எழுதுங்க. இன் லோன்லினஸ் யூ கேன் ஆக்சுவலி பிகம் வெரி கிரியேட்டிவ். ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றல் உள்ளவர்களாக இருக்க தனிமை ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு தருகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பியூட்டிஃபுல். ஐ லைக் இட். தனியாக ஆண்டவனை உண்டாக்கிட்டு மனுஷன் தனிமையாக இருக்க நல்லது இல்லை, போய் படுத்து தூங்கிப்பா அப்படின்னு சொல்ல, சகலவித வெளியின் மிருகங்கள், ஆகாயத்தின் சகலவித பறவைகள், மண்ணினாலே உருவாக்கின அத்தனையும் தேவன் கொண்டு வந்து பேர் வைனாராம். நம்ம இதை ஒரு வரியில் படிச்சுட்டு போயிட்டோம். நான் இன்றைக்கி உட்காந்து தேடினேன், எத்தனை மிருகங்கள், எத்தனை பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாம் இருக்குன்னு தேடினா 2022 அவங்க எடுத்த பட்டியலில் உலகத்தில் வந்து ஜீவராசிகள் மாத்திரம் கிட்டத்தட்ட 23 லட்சம் இருக்கிறதாம். 23 லட்சம் வகையான 2.3 மில்லியன் ஸ்பீசிஸ் ஆன் த பிளானட். 23 லட்சம் ஜீவராசிகள் வகைகள் இருக்கிறதா. நீங்களாம் எழுதிக்கிடுங்க, அப்படியே என்ன ஆன்னு பார்க்காதீங்க. நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அப்புறமா கூட படித்தா உங்களுக்கு புரியும். இதில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பூச்சிகள் இருக்கிறதாம். பூச்சி வகைகள் எத்தனை? பூச்சிகள் எத்தனை? 10 லட்சம். அதுக்கப்புறமா பறவைகள் வந்து 11,000 வகை பறவைகள் இருக்கிறதாம். 11,000 வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ். அப்புறமா 11,000 வெரைட்டிஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ், ஊரும் பிராணிகள், பாம்பு, இந்த பூராங்கிறான், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, எல்லாம் அந்த ஊறுறது, இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 11,000 வெரைட்டி இருக்கான். அதுக்கப்புறமா மேமல்ஸ், அதாவது மிருகங்கள் என்று சொல்கிறோம்ல, அவைகள் 6,000 வகை மிருகங்கள் இருக்கான். 6,000. இன்செக்ட்ஸ் வந்து 10 லட்சம், பறவைகள் 11,000, ஊரும் பிராணிகள் 11,000, அப்புறமா மேமல்ஸ் மிருகங்கள் வந்து 6,000 வகை மிருகங்கள். இத்தனைக்கு ஆண்டவர் ஒன்றை கூட விடாமல் கொண்டு வந்து லைனாக நிறுத்தி எல்லாத்துக்கும் பேர் வைனாரா.
கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 23 லட்சம் வகையை கொண்டு வந்து 23 லட்சத்துக்கு பேர் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பெரிய வேலைன்னு யோசித்து பாருங்க. இதெல்லாம் எப்போ கொடுத்தாருன்னா மனைவியை பார்க்கறதுக்கு முன்னால், மனைவிக்கு ஏவாள்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அத்தனை மிருகங்களுக்கும் பேர் வச்சாரா. அந்த பேரே அதற்கு பேராக மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தனிமையில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா, பிகம் கிரியேட்டிவ். ஆண்டவர் சிருஷ்டித்துட்டு பேர் வைக்கல, நீ பேர் வைனாரு. நீ ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒன்று படைப்பாற்றலை கொண்டு வாப்பா. பிகம் கிரியேட்டிவ். புதிதாக சிந்தி, புதிதாக யோசி, புதிதாக காரியங்களை செய். அந்த மாதிரி ஒரு படைப்பாற்றல் நமக்குள்ள வேணும்னு எல்லாரும் ஆசைப்படணும். கிரியேட்டிவாக இருக்கணும். அதுக்கு நம்ம மூளையை கசக்கனா போதும், ஆண்டவர் உள்ளேருந்து ஞானத்தை கொண்டு வருவார். விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி விரும்பணும். இருக்கதே போதும், படித்ததே போதும், பார்த்ததே போதும் அப்படின்னு போகக்கூடாது. நிறைய கற்றுக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய புதுசாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படணும். அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டால் கர்த்தர் தருவார். ஆதாமுக்கு கிருபை கொடுத்தாரு, நமக்கும் தேவன் என்ன செய்வார் பாருங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29-34 வசனங்களை வாசிப்பீங்களான்னா, சாலமோன் ராஜாவை பற்றி எங்கே வாசிக்கிறோம். அந்த சாலமோன் ராஜாவுக்கு தேவன் கொடுத்த மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கர்த்தர் கொடுத்தாராம். அவன் சகல கிழக்கத்தி புத்திரின் ஞானத்தையும் எகிப்தின் சகல ஞானத்தை பார்க்கலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. 32-33 வசனம் பாருங்களேன். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மதங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டுகள் வரையும் உள்ள மரம் முதலியாக சகல தாவரங்களை குறித்து, மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகள் எல்லாவற்றையும் குறித்து வாக்கியங்களை சொன்னான். இவன் ஞானத்துக்கு கேட்குற பூமியிலேருந்து எல்லாரும் வந்தாங்களாம். பாஸ்டர், நான் கூட ஆதாம் மாதிரி எல்லாம் பேர் வைக்கலான் இருக்கேன்னா பேர்லாம் வச்சாச்சு, நீங்கள் அந்த வேலையை செய்ய வேணாம். நீங்கள் அந்த மாதிரி புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறேன்ட்டு க்ரியேட்டிவாக நான் எல்லாத்துக்கும் பேர் வைக்க போகிறேன்னு எழும்பி ஓட வேணாம். அந்த வேலையை ஏற்கனவே ஆதாம் முடிச்சிட்டார். ஆனால் சாலமோன் என்ன பண்ணார்னா பேர் வைக்கல. எல்லாம் மரம், பூச்சி, பூண்டு, மிருகங்கள், பறவைகள் எல்லாத்தை பற்றி கவிதை எழுதினாராம். அப்படின்னா அர்த்தம் ஹி வாஸ் அப்சர்விங் எவ்ரி திங். சும்மா வீட்டுக்குள்ளேயே அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்குது இல்லை. நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே அடைச்ச கூட்டுக்கிளியை போல மாறிவிட்டார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜன்னல் கூட திறக்க வேண்டியதில்லை. பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேருந்து வளர்றது மாமரமா தென்னை மரமான்னு கூட தெரியாது பிள்ளைங்களுக்கு. அப்படி நம்ம அவ்வளோ அறிவுள்ள பிள்ளைகளை வளர்த்து வச்சுருக்கோம். பிளேட்டில் போடுறது பாவக்காயா கோவக்காயான்னு தெரில. அவ்வளவு அறிவு இன்றைக்கி எல்லாருக்கும். எதுவுமே தெரியாமலே பிள்ளைங்க வளர்கிறாங்க. எது பிரயோஜனமானதோ அதை பற்றி என்ன பண்ணுறது இல்லை, பிள்ளைங்க படிக்கிறது இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஜர் இருக்கணும். சாலமோன் ரொம்ப ஞானம் உள்ளவனா நீதிமொழிகளை எழுதிட்டு அப்படியே உட்காந்து இல்லைங்க. அவன் பறவைகளை போய் பார்த்தானா, மிருகங்களை பார்த்தான், பூச்சிகளை பார்த்தான், எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை பார்த்து எழுதினான். அதனால தானே போட்டிருக்கு, சோம்பேறியே எவ்வளோ நேரம் நீ தூங்குவ, எறும்பை போய் பாரு, அதுக்கு தலைவு இல்லாமல் இருந்தாலும் அது என்ன செய்யுது, மாரி காலத்துக்காக கோடை காலத்தில் என்ன செய்யுது, ஆகாரத்தை சேர்த்து வைக்குது. ஆச்சரியமான 6 காரியம் இருக்குது, அதிசயமான 7 காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 7 மிருகத்தை பற்றி எழுதுறாரு. அப்போனா he was a very observing person. நான் சொல்லுவேன், if you want to be creative, be very observant. போய் கவனிங்க. அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்காதீங்க, எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருக்காதீங்க. அப்சர்வ், லேர்ன். ஸ்க்ரீன் டைம் ஏதாவது பண்ணுறீங்களா, லேர்ன் சம்திங் தட் கேன் பி யூஸ்ஃபுல் டு யூ. பிரயோஜனமாக உங்கள் சிந்தனையை தூண்டி விடுகிற போல எண்ணங்களை உருவாக்குகிற காரியங்களை போய் கவனித்து படிங்க. லேர்ன் இங்கிலீஷ், லேர்ன் சயின்ஸ், லேர்ன் மேத்தமேட்டிக்ஸ். கர்த்தர் உனக்கு எந்த இடத்துல உன்னை திருப்புறாரோ அந்த இடத்துல உன்னை நீ நல்ல திறமை உள்ளவனா மாறிக்கொள், கிரியேட்டிவாக மாறு. அப்படியே இருக்கிறபடியே போனால் போதும்னு நினைக்கக்கூடாது. தனிமையின் காலம் இட்ஸ் அ டைம் ஆஃப் லேர்னிங். இட்ஸ் அ டைம் ஆஃப் லேர்னிங். என்னுடைய வளரும் காலங்களில் என் காலேஜெலாம் முடிச்சுட்டு நான் வந்த பிறகு நான் உண்மையாக சொல்ல போனால் நான் ஃபார்மல் எஜுகேஷன் படித்ததை விட இன்ஃபார்மல் எஜுகேஷன் நிறைய படிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஃபார்மலாக நான் போய் ஸ்கூலில் காலேஜில் போய் பாடத்தை படித்து நான் மார்க் வாங்கி பட்டம் வாங்கினதை விட இன்ஃபார்மல் லேர்னிங் ஆண்டவர் கிருபை நிறைய படிக்க வச்சார். மேகசின்ஸ் படிப்பேன், புக்ஸ் படிப்பேன், இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். டெக்னாலஜிஸ் பற்றி படிப்பேன். எந்த ஃபீல்டையும் விட்டு வைக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் படித்து ஆராய்ச்சி பண்ணி அதோடைய விளைவு என்னென்னா, அது எனக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கனம் பெற்றவனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றி இருக்கிறார்.
எந்த டிஸ்கஷன்லேயும் உட்காந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ பண்ணிவிடுவேன். எல்லாத்தையும் ஓரளவு படிச்சிருவேன். செய்தி எடுக்கணும்னா கூட பல ரிவ்யூஸ் படிச்சிருவேன். நான் ஒரு இன்செக்ட் பற்றி பேசுகிறேன், ஏதாவது ஒன்று பேசுகிறேன்னா அதை பற்றி என்னெல்லாம் ஸ்டடீஸ் இருக்குன்னு ஓரளவுக்கு படிச்சிருவேன். அதை பற்றி என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு எல்லாம் பார்த்துருவேன். எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணிவிடுவேன். இன்றைக்கு வரைக்கும் பண்ணுறேன். உங்களையும் உற்சாகப்படுத்துகிறேன். தனிமை நேரங்களை க்ரியேட்டிவாக மாறுங்க. போயம்ஸ் எழுதுங்க, என்ன அப்சர்வ் பண்ணி பெயிண்டிங்ஸ் பண்ணுங்க. இட் வில் ஆக்சுவலி எக்ஸைட் யுவர் மைண்ட். பாட்டு கற்றுக்கிடுங்க, பாட்டு எழுதுங்க. ரிலீஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் டூ இட். நானும் சின்ன வயசில் எத்தனையோ போயம்ஸ் தான் எழுதியிருக்கேன். நிறையா பெக்கர்ஸை பார்த்து 2 போயம் எழுதி வச்சுருக்கேன். பிச்சைக்காரர்களை பார்த்து 2 போயம் எழுதினேன். அவங்களுடைய நிலைமையை பார்த்துட்டு இங்கிலீஷில் போயம் எழுதி அதை ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணேன். நான் பாடல்களை எழுத ஆரம்பித்தேன். மியூசிக் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்தேன். நிறைய காரியங்கள். இப்போ எனக்கு இந்த ஃபீல்டெலாம், உங்களுக்கு நிறைய ஃபீல்டு இருக்கும். எவ்வளவோ ஆண்டர் கிரியேட்டிவ் எனர்ஜி உள்ளே வச்சுருப்பார். தனியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே முடங்கி கிடக்காதீங்க. ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ் அண்ட் ஃப்ளை. ஸ்கை இஸ் த லிமிட். when you are lonely become very creative. கிரியேட்டிவாக மாறுங்க. ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு இஷ்டமா, ஸ்போர்ட்ஸை நல்லா போய் இன்வால்வ் பண்ணுங்கள். கம் அவுட் டு த வேர்ல்ட் அண்ட் see the sun. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காதீங்க. வெளியே வந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும், படிக்கணும், தெரிந்து கொள்ளணும். என்னுடைய மூளையை நான் சரியாக பயன்படுத்தணும். கர்த்தர் கொடுத்த ஞானத்தை வந்து கிரியேட்டிவாக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பயன்படுத்துங்க. ஆண்டவர் ஆதாமை அப்படி தான் செய்தார். தனிமையில் அத்தனை மிருகங்களுக்கு பேர் வைக்கிறவனாய் மாறினான். எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுகிறவனாய் மாறினான். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு கேளுங்க. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒருலாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கிரியேட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், மனைவிமார் கூட கொஞ்சம் கிரியேட்டிவாக சமைக்கலாம் கற்றுக்கிடுங்க. சில பேர் இந்த 40 வருஷமாக அதே சாம்பார் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே கூட்டு தான், அந்த 2 கூட்டை தவிர வேறு எதுவும் போகாது. அநேக கணவன்மார் எங்கே போய் சொல்கிறேன்னு தெரியாமல் உட்காந்துருக்கான். கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருங்க. எப்படி நம்ம பண்ணலாம், எப்படி புதுசாக செய்யலாம், வீட்டை எப்படி நிர்வாகம் பண்ணலாம், பணத்தை எப்படி நிர்வாகம் பண்ணலாம், எப்படி நம்ம இந்த நிர்வாகத்தில் வந்து நீங்கள் வளரணும், க்ரியேட்டிவாக மாறணும். அல்லேலூயா. ஊழியம் செய்கிறதுலையும் க்ரியேட்டிவாக இருக்கணும், புதுசாக யோசிக்கணும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, எப்படி பாஸ்டர் தான் யோசிக்கிறீங்க? உட்காந்து யோசிக்கிறது தான். உட்காந்து ஜனங்களை கவனிக்கும் போது, பார்க்கும்போது, பேசும்போதே என்ன செய்யலாம், இதுக்கு எப்படி உதவி செய்யலாம் பார்க்க தான் ஆண்டு கிருபையில் இப்போ 32 வகையான ஐக்கியங்கள் உண்டாயிருக்கு சபையில். அது எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்கு, எவ்வளோ பேரை உயர்த்தி இருக்கு. அப்போ நாம் வந்து நேரத்தையும் சமயத்தையும் நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆலோசனை கர்த்தர் தருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். பாசிபிலிட்டி நம்பர் 3 இன் லோன்லினஸ். ஆதாமை தேவன் தனியாக வச்சு அதில் அவனுக்கு கொடுத்த சில ரொம்ப அருமையான வாய்ப்புகள் வந்து 3வது எழுதுங்க. He remained confident in the Lord. தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருங்கள். ஆதாம்கிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான பாடம். தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான் தனிமையில். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொன்னார். பாவம் ஆதாமுக்கு அது கண்டுபிடிச்சார். ஏன்னா எல்லா மிருகத்துக்கு பேர் வைக்கும்போது எல்லாம் ஒவ்வொன்று பேர் சூட்டிட்டு வரும்போது வேதம் சொல்லுது, ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை. அப்போ நாயை பார்த்தாலும் தெரில, குரங்கை பார்த்தாலும் தனக்கு துணையாக தெரில, பூனையை பார்த்தாலும் தனக்கு துணையாக தெரில, எதை பார்த்தாலும் தன்னோட செட் ஆக மாட்டேங்குது. இப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுது, தேவன் அவனுக்கு துணையை தருவார்னு காத்திருந்தான். அதை தான் நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திற்கு கொண்டு வந்தார். ரொம்ப அழகாக இருக்குல்ல இது. அதாவது எல்லாமே ஜோடியாக நிற்கிது, இவர் மட்டும் தனியாக நிற்கிறார். பேர் வச்சுட்டு உட்காந்துட்டு எப்படி இருக்கும்? ஆனால் அவர் என்ன செய்தார்னா, கர்த்தர் அயர்ந்த நித்திரை கொண்டு தூங்கிட்டாராம். என்ன தூங்கினார்னா, கர்த்தர் கொண்டு வருவார். அப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தார் பாருங்க, எவ்வளோ கவலை இல்லாமல் இருந்தார் பாருங்க. கர்த்தர் ஏற்ற சமயத்தில் கொண்டு. அது வரைக்கும் நான் என்ன செய்வேன், தோட்டத்தை பண்படுத்துவேன், தோட்டத்தை காப்பேன், மிருகங்களுக்கு எல்லாம் பேர் வச்சுக்கிட்டு பிஸியாக தான் இருந்திருக்கிறார் அவர். தனக்கு ஏற்ற துணை வர்ற வரைக்கும் பிஸியாக இருந்திருக்கார். லைஃப்பை வந்து he never took it for granted. சோம்பேறியாக இல்லவே இல்லை, நல்ல சுறுசுறுப்பாக தன் வாழ்க்கையை வந்து கட்டி கொண்டே இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது, என்னுடைய குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா.
அதனால தூக்கம் எப்படி இருந்துச்சுன்னா நிம்மதியாக இருந்துச்சு. நிறைய பேர் தூங்குறது கிடையாது, அதான் பிரச்சனை. தூக்கமே நிம்மதியாக இருக்கிறது இல்லை. தூக்கத்திலே சேட்டிங், தூக்கத்திலே டெக்ஸ்டிங், தூக்கத்திலே செக்கிங், எல்லாமே நடக்குது தூக்கத்தில். நீங்கள் சேட்டிங்கும் பண்ணணும்னா டெக்ஸ்டிங் பண்ணனால நிம்மதியாக தூங்குங்க. எப்படி தூங்குறீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு தூங்குறேன், கர்த்தரனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் என்ன பண்ணுவார், கொண்டு வர்றார். என் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய மனிதர்களை கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. கரெக்டான நேரத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் இன்செக்யூராக ஃபீல் பண்ணணும்? நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த நேரத்தையும் சமயத்தையும் பலத்தையும் சுகத்தையும் நான் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறேன். கர்த்தரின் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிற ஆமீன் சொல்லுங்கள். சங்கீதம் 4:8, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். 127 சங்கீதம் 3ஆம் வசனம், தமிழில், இங்கிலீஷில் 2ஆம் வசனம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது வருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சங்கீதம் 3:5-6, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26-28 ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஓமானம். அதில் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்போது சொல்லுகிறார், ஒரு மனுஷன் நிலத்தில் போய் விதை விதைத்தான், இரவிலே தூங்கினான், பகலிலே விழித்து பார்த்தபோது அவனுக்கே தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளை, பின்பு கதிரில் நிறைந்த தானியத்தை பலனாக தானாய் கொடுக்கும். தானாய் கொடுக்கணும் என்ன அர்த்தம்? அதுதான் பவுல் எழுதும்போது சொல்கிறார், நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளைய செய்தார். அப்படின்னா தானாய் விளையும்னா பின்னால் கர்த்தர் இருக்கிறார். நான் நடுவேன், நான் நீர் பாய்ச்சுவேன், ராத்திரி நல்லா தூங்குவேன், ஏன்னா கர்த்தர் விளைய செய்வார். அல்லேலூயா. நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுங்கள். பிகம் அ மாஸ்டர் ஓவர் எவ்ரி திங். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறதுக்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திடுங்க. பிகம் வெரி கிரியேட்டிவ். நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக இருங்க. எல்லாத்துலேயும் புதுசாக செய்யணும், நல்லா செய்யணும், அழகாக செய்யணும் அப்படின்னு வித்தியாசமான காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை நல்லா பயன்படுத்துங்க. கர்த்தர் மீதி எல்லாம் செய்வார். படுத்து நித்திரை செஞ்சு எழும்புனா அங்கே அழகிய ஒரு ஏவாள் நின்றாள். அதுக்கு ஆதாமுடைய எந்த இன்புட்டுமே தேவையில்லாமல் இருந்தது. கர்த்தரை கொண்டு அழகாக நிறுத்தினார் இல்லையா? உங்கள் வாழ்க்கை அப்படி நடத்துங்க. நிறைய பேர் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்ட்டு கடைசியில் இது நமக்கு துணையாக இருக்குமான்னு தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் அப்படி ஆதங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாம் ஆண்டவர் பேரோட சொன்னால், ஆண்டவரே பேர் வச்சேன், இந்த மாடு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு துணையாக எடுத்துன்னு வந்துட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வரல. இந்த நாய் தான் உனக்கு கிடச்சிது, இது ரொம்ப நல்லா இருக்குது, புசு புசுன்னு இருக்குது, இந்த நாய் என் துணையாக வச்சுக்கிறேன் ஆண்டவரேன்னு வரும்போது ஒரு நாயை தூக்கிட்டு வரல. அவன் விட்டான், கர்த்தர் பார்த்துக்கிடுவார். எல்லாத்துக்கும் ஜோடி கொடுத்த ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? கொடுப்பாருன்னு விசுவாசின்னு ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஒருத்தரை விருப்பம் கொள்வது தப்பு கிடையாது, ஆனால் அதை பற்றி ரொம்ப ஆதங்கப்படாதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடாதீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும். ஆனால் நீங்கள் செய்வாருன்ட்டு சும்மா படுத்து தூங்கக்கூடாது. நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் வேலை செய்யணும், வேலை செஞ்சுட்டு தான் தூங்கணும். தூங்குறதே வேலையாக வச்சுருக்கக்கூடாது. வேலை செய்யணும், க்ரியேட்டிவாக இருக்கணும், உங்களை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும். அப்புறமா நிம்மதியாக தூங்குவீங்களாண்ணா கர்த்தர் எழுந்திருக்கும் போது நன்மையை காண செய்வார். தனிமையாக இருக்கிறதுல நிறைய நன்மை இருக்குது. 3 நன்மை. முதலாவது, தனிமையாக வருகிற வாய்ப்பு யூ கேன் டேக் கண்ட்ரோல், ஆளுகை எடுத்துக்கொள்ள முடியும். 2வது, தனிமையாக இருக்கும்போது ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றல்களை நம்ம வாழ்க்கையில் நாம் மேம்படுத்த முடியும் இல்லையா? யூ கேன் பிகம் வெரி கிரியேட்டிவ். 3வது, தனிமையாக இருக்கும்போது யூ கேன் ஆக்சுவலி புட் யுவர் கான்ஃபிடன்ஸ் இன் த லார்ட். தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலம் தனிமை. அதனால் வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் தனிமையெல்லாம் உணரும் போது கர்த்தரை நம்புங்க. அதுதான் தாவீது செய்ததாக வாசிக்கிறோம். 142 சங்கீதம் 4-5. வலதுபுறமாய் கண்ணோக்கி பார்த்தால் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிடுச்சு, என் ஆத்துமாய் விசாரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலம், ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாக. உங்களை தவிர யாருக்கு ஆண்டவர் எனக்கு இருக்கா? உண்மையே நம்புகிறேன், உண்மை ஆராதிக்கிறேன். நான் சொல்லுவேன், தனிமையாக இருக்கிறீங்களா?